Hello guys, நான் தான் உங்க தமிழ் அனிமி எடிட். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா who can defeat DMS Kakashi. அதாவது நம்ம ககாஷி சென்சேவே டிஃபீட் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு டாப் 5 கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1ல DMS Kakashi vs Might Guy பேட்டில பார்த்தலாம். சோ Might Guy வந்து Naruto யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் தாய்ஜுட்சு எக்ஸ்பர்ட். சோ அவர் வந்து 8th inner gate ஓபன் பண்ணி மாத்ரா மாதிரி காட் லெவல் எனிமியை கூட கதி கலங்க வச்சவரு. சோ ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தி தான் அண்ட் ஒரே அடியில ககாஷியோட கதையை முடிக்கலாம். ஆனா காய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒன்ஸ் 8th inner gate ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரே தானா உயிர் கொடுக்க வேண்டி வரும். அண்ட் ககாஷியோட கம்யூ டெலிபோர்டேஷன், சோசுனோ ஷீல்ட் இதெல்லாம் காயால அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில சமயத்துல முடியாது. பட் காய் ககாஷியை பீட் பண்ணலாம். ஆனா காயும் உயிர் வைக்க வேண்டியதுதான். சோ இதுல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2ல DMS Kakashi vs மினாட்டோ பேட்டில பார்த்தலாம். நம்ம மினாட்டோ வந்து ஃப்ளையிங் தண்டர் காட் டெக்னிக்னால நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஷினோபி. ஆனா ககாஷிக்கு கம்யூ டெலிபோர்டேஷன் இருக்கு. அது மினாட்டோட டெலிபோர்டேஷன் மாதிரி இல்லனாலும் கம்யூனால எனிமிஸை வேனிஷ் பண்ணலாம். இதுல ககாஷிக்கு பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம ககாஷி சோசுனோ யூஸ் பண்ணுவாரு. சோ மினாட்டோட குனாயார் ரசிங்கெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அண்ட் மினாட்டோ என்னதான் ஸ்பீடா இருந்தாலுமே ககாஷியோட கம்யூ காம்போக்கு அந்த அளவுக்கு நம்ம மினாட்டோ கிட்ட கவுண்டர் கிடையாது. சோ வின்னர் இஸ் ககாஷி. நம்பர் 3ல DMS Kakashi vs டொபிராமா செஞ்சு பேட்டில பார்த்தலாம். நம்ம டொபிராமா சைடு வந்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க முக்காவாசி ஜூட்சுவை கிரியேட் பண்ணதே இந்த லெஜெண்ட் தான். சோ அப்படி டெலிபோர்டேஷன், வாட்டர் ஸ்டைல் அட்டாக்ஸ் அண்ட் பிளானிங்ல ஜீனியஸ் தான் சொல்லி ஆகணும். பட் ஆனா டொபிராமாக்கு சக்கரா லிமிடேஷன் இருக்கு. சொல்ல போனா ககாஷியோட கம்யூ இன்விசிபிலிட்டி மாதிரி. சோ அதனால நம்ம டொபிராமாக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண நேரமே கிடைக்காது. சோ ககாஷியோட சூசனை வந்து இங்க இன்ஸ்டன்டா பிளாக் பண்ணும் அண்ட் கம்யூ ஷூரிகன் வந்து ஹிட் பண்ணும். சோ டொபிராமா என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் நம்ம ககாஷி சுப்பீரியர் பவர்ஸ்னால சேஃபா வின் பண்ணுவான். சோ வின்னர் இஸ் ககாஷி. நம்பர் 4ல DMS Kakashi vs நருட்டோ பேட்டில பார்த்தலாம். சோ நம்ம நருட்டோ கிட்ட வந்து சேஜ் ஆஃப் 6 பேக் சக்கரா இருக்கு அண்ட் ட்ரூத் சீக்கிங் ஆஃப் ஷேடோ க்ளோன்ஸ், அல்ட்ரா ரஷின் ஷூரிகன் இது எல்லாமே மேசிவ் லெவல்ல இருக்கு. அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா நம்ம ககாஷி கம்யூ ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணா கூட நம்ம நருட்டோ வந்து க்ளோன்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுவான். ஏன்னா அதுல தான் அவன் ஸ்பெஷலிஸ்ட். சோ என்னதான் நம்ம ககாஷி முக்குனாலுமே நம்ம நருட்டோவை டிஃபீட் பண்றது கஷ்டம் தான் சொல்லி ஆகணும். சோ என்னதான் நம்ம ககாஷி டெம்பரரியா காட் லெவல் பவர்ஸ்ல இருந்தாலும் பட் நருட்டோட சேஜ் மோட் ஃபார்ம் வந்து இங்க ஓவர் பவர் பண்ணிடும். சோ ஃபைனலா வின்னர் இஸ் நருட்டோ. நம்பர் 5ல DMS Kakashi vs ஜெராயா பேட்டில பார்த்தலாம். நம்ம ஜெராயா வந்து ஒரு லெஜெண்டரி ஷானின். சோ சேஜ் மோட் வரும்போது பவர்ஃபுல்லா மாறிடுவாரு அண்ட் அவரோட டெக்னிக்லாம் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் பிசிக்கல் அட்டாக் தான் அதிகம். ஆனா ககாஷியோட கம்யூ பிளஸ் சூசனோ காம்போக்கு எதிராக நம்ம ஜெராயாவால கவுண்டரே கொடுக்க முடியாது. சொல்ல போனா லாங் ரேஞ்ச் கம்யூ ஷூரிகனுக்கு நம்ம ஜெராயா கிட்ட கவுண்டரே கிடையாது. சோ நம்ம ஜெராயா என்னதான் லெஜெண்டரி ஷானினா இருந்தாலும் எதிரில இருக்கிறது DMS Kakashiல. சோ வின்னர் இஸ் ககாஷி. சோ அவ்வளவுதான் गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் இதோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.